ஹலோ. இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல்ல வந்து எல்லா குழந்தைக்கும் ரொம்ப விருப்பமான சீஸ் பால் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ரொம்ப ஈஸி. சீஸ் பால் நீங்க பண்ற அன்னைக்கு எல்லா குழந்தைகளும் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்வா. அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. நான் இன்னைக்கு சீஸ் பால் பண்ண போறேன். இதெல்லாம் ஹோம் ஒர்க்லாம் முடியுங்கோ. அப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஏதாவது சொன்னா கூட ஓடி ஓடி செய்வா. ஏன்னா எங்காத்து குழந்தைகள் அப்படிதான் செஞ்சா இன்னைக்கு. இதுக்கு தேவையான சாமான்கள்: 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். தோலை எடுத்துட்டேன். இதுக்கு இந்த பிரெட் கிரம்ஸ் வேணும். அது கிடைக்கல. நாங்கள் ஆத்துலேயே இந்த ரஸ்கியே நம்ம வந்து ஈஸியா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சோம்னா பொடியாயிடுறது. சீஸ் வந்து இது மாதிரி கிடைக்கிறது அமுல்துல. இதை 4ஆ கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் இது ஒரு மாவா கரைக்கிறதுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் மாவு, மைதா மாவு, அப்புறம் அரிசி மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு கரம் மசாலா எல்லாம் போடல. வேணும்னா நீங்க கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த வேக வச்சதை நல்லா அப்படி நல்லா அந்த மேஷரால நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு இருக்கும் போதே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்துடுறது. ஒத்த மாதிரி இருக்கும். கட்டி உருண்டெல்லாம் இல்லாம மிக்சியில் அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. ஈஷிண்டா மாதிரி அதுலயே நிறைய பாதி போயிடும் அந்த ஜார்லயே. இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த ரஸ்கை. இப்போ பாருங்க, இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸா. தேவைப்படும் போது இன்னும் 4 கூட அப்புறம் பண்ணிக்கலாம். பாருங்க, வேஸ்டா எதுக்கு பண்ணணும்? ரஸ்கா முழுசா அந்த அளவு சாப்பிடுவா. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மிளகா பொடி அவாவா காரத்துக்கு. அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பெசைற அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பிரெட் கிரம்ஸ், இந்த கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருவோம். இன்னும் கொஞ்சம் மிளகா பொடியும் உப்பும் தேவைப்படுறது. நான் இதை போட்டிருக்கேன். பாருங்க, இது ரவுண்ட் ரவுண்டா உருட்டி வச்சுருவோம். எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுருவோம். இப்போ பாருங்க, இதை டிப் பண்ணி போடுறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும் இல்லையா? அதனால பாருங்க, மைதா மாவு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். கார்ன்ஃபிளவர் மாவு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன். தேவைப்பட்டா அப்புறம் கூட போட்டுக்கலாம். ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் சும்மா ஒரு சிட்டிக்க பவுடர், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இதை கரைச்சுருவோம். பாருங்க, ரொம்ப தண்ணியா கரைச்சிக்காதீங்க. ஓரளவு நம்ம டிப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த மாவுகளை கலந்துக்க வேண்டியதுதான். பாருங்க, கையில கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி வேண்டுங்க. அப்பதான் ஒட்டாம நன்னா வரும். ஒட்டலை பார்த்தல, அதுக்காக. இப்போ பண்ணிக்கோங்க. இந்த சீஸை இந்த நடுவில் வச்சுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஒன்று பண்ணி காட்டுறேன். எண்ணெய் தடவிட்டாதான் அந்த மாதிரி ஒட்டாம நல்லா வரும். இல்லைன்னா கையெல்லாம் அச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கும். சீஸ் வந்து தெரியவே கூடாது. வெளியில வந்துட்டுன்னா அவ்வளவுதான், மெல்ட் ஆகி அந்த ஹீட்டுக்கு அப்படியே ஜொயின்னு வெளில வந்துடும். இப்போ இதை பாருங்க, இந்த மாவுல இதை போட்டுருவோம். இந்த பிரெட் கிரம்ஸ்ல போட வேண்டியதுதான். போட்டுட்டு கையில ஒரு முறை இப்படி பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பிரெட் கிரம்ஸா இருந்ததெல்லாம் உதிர்ந்துடும். இல்லாட்டா எண்ணெயில கரைஞ்சு எப்படியும் வரும். இருந்தாலும் ஓரளவு என்ன பொண்ணுங்க அவருண்ட மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்த இப்ப பாருங்க, நான் இந்த வால்நீல ஒண்ணா தான் போட போறேன். எண்ணெய் சுட்டவுடனே கொஞ்சம் சிம்பிள வச்சுட்டேன். மெதுவா திருப்பி விடணும். 1 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி சகப்பானோடனே எடுத்துட வேண்டியதுதான். இது பாருங்க, அடுத்து ஒன்று போடுறேன். ஆனால் இதை வந்து நம்ம சூடாக தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும், இளஞ்சூடில். அப்போ தான் உள்ள மெல்ட் ஆனது நல்லா இருக்கும். அப்புறம் இல்லாட்டா இறுகிடும் அந்த சீஸு.
இதுவாக திருப்பி திருப்பி விட்டோம்னா நாலா பக்கமும் நன்னாயிடும் சிவப்பா. அவ்வளோதான், நான் சிவப்பா எடுத்துக்கணும், இதை எடுத்துடுறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்களா, இந்த 8 பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 வரும். அப்புறம் சூடாக அப்புறம் வரவாளுக்கு பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த எண்ணெயை பாருங்க, கலங்கலே இல்லை பார்த்தீங்களா. பொறுமையாக நம்ம அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு கையால் நல்லா உருட்டிட்டு இப்படி வச்சோம்னாலே அது உதுந்துடுறது. எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம், அந்த எக்ஸ்ட்ரா அந்த பவுடர்லாம் உழுந்துடுறது. அதுக்கப்புறம் இதில் போட்டால் நல்லா இருக்கு பாருங்க. எண்ணெய் கலங்கலே இல்லை, பொறுமையாக பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்க, இதை ஒன்று பிரித்து காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த சீஸ் பால் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பாருங்க, இந்த டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அதை தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொடுங்க. எல்லாரும் அதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.